அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற டாபிக் யூனிட் 6 இருக்குது. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது முற்காலம் முதல் இக்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு ஒரு வார்த்தை இருக்கும் சிலபஸில், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அந்த வார்த்தைக்கான என்ன சொல்கிறது, அந்த வார்த்தைக்கான இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, அதாவது பழங்கால மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அது தொடர்பான அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, எப்படிலாம் இருந்திருப்பாங்க, என்ன மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொழுதுபோக்குக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, உணவுக்கு என்னது, அவங்க வீடு எப்படி கட்டியிருந்திருப்பாங்க, செங்கல்லா, இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம டீப்பாக நமக்கு கிடைச்ச பொருளை வச்சு அது எங்கே கிடைச்சது, இது வந்து எத்தனாயிரம் காலகட்டத்துக்கு முற்பட்ட ஒரு இடம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் இந்த டாபிக் கீழே. ஸோ போட்டுக்கோங்க, ஏன்ஷியன்ட் தமிழகம் அண்ட் தேர் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ். பழங்கால தமிழகமும் அகழாய்விடங்களும் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். இது 2 hours பத்துமா அப்படின்னா டவுட்டு தான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். பழங்கால தமிழகமும் அகழாய்விடங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பழங்கால தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு தொல்காப்பியத்தில் வந்து பனம்பாரனார் சொல்லியிருப்பார், என்னது வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியே இருக்கும். அதாவது வடவேங்கடம் அப்படின்னா வடக்கே வந்து திருமலை, அதாவது திருப்பதி முதல் தெற்கே வந்து குமரி வரை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எல்லைகள் இருக்கும். இங்கே தான் வந்து ஆதியில் மனுஷங்க பிறந்தாங்க, முதல்ல மனிதன் உருவான இடம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பழக்கம்லாம் இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா லெமூரியான ஒரு கண்டம் கேள்விப்பட்டிருப்போம், குமரி கண்டம்ங்கிற இடத்துல லெமூரியா கண்டம். அது என்ன அப்படின்னா லெமூருங்கிறது ஒரு குரங்கோட பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குரங்கோட பெயரையே அந்த கண்டத்துக்கு வச்சுட்டாங்களோ, அதுதான் லெமூரியா கண்டம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து வேறு சில ரீசன்ஸையும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் தமிழர்கள் தான் முதல்ல உருவானவங்க அப்படிங்கிற கான்செப்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குமரிக்கண்டத்துடைய மறைவு பற்றி பேசக்கூடிய நூல்கள் வந்து கலித்தொகையும் சிலப்பதிகாரமும். குமரிக்கண்டத்தின் மறைவு பற்றி குறிப்பிடும் நூல்கள் என்னென்ன அப்படின்னா இதை வந்து நோட்ஸாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை மற்றும் சிலப்பதிகாரம், இது ரெண்டும் தான் குமரிக்கண்டத்துடைய மறைவு பற்றி பேசக்கூடிய நூல்கள், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா பண்டைய தமிழகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், அதுக்கடுத்து வந்து தற்காலம் அப்படின்ற மாதிரி 3ஆக பிரித்து நம்ம பார்ப்போம். புரியுதா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு மனுஷன் உருவாயிருப்பான் இல்லையா, அவன் வந்து கற்களை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேவையான கருவிகளை செஞ்சுருப்பாங்க. அவங்க யார் அப்படிங்கிற மாதிரிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டோன் டிவைசஸ் மேட் பை ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ், அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமினின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்கால கருவிகளை உருவாக்கியவர்கள் மனித மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கால கருவிகளை உருவாக்கியவர்கள் மனித மூதாதையர்கள். அந்த மனித மூதாதையர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹோமினின் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கால கருவிகளை உருவாக்கிய மூதாதையர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹோமினின். கேள்விப்பட்டிருப்பீங்க ஹோமினின் அப்படின்னா என்னென்னு, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னா இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மனித மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை முதலில் உருவான மனிதர்கள். இவங்க தான் முதல்ல கற்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருவிகளாக மாற்றி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல. அது யாருன்னா ஹோமினின். ரொம்ப முக்கியம். இந்த கல் கருவிகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சென்னையோட சரௌண்டிங் ஏரியாஸ், அதாவது டிவைசஸ் அப்டைன் சரௌண்டிங் ஏரியாஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்கால கருவிகள் அனைத்தும் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா சென்னையை சுற்றியுள்ள சில பகுதிகள். அப்படி எங்கெல்லாம் அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதிரம்பாக்கம். இந்த கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிரம்பாக்கமில் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து குதியம் அப்படின்னும், குதியம் குகைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குதியம் அப்படிங்கிற பிளேஸ். அடுத்து பட்டறை பெரும்புதூர். 3ஆவதாக என்ன சொல்கிறாங்கன்னா பட்டறை பெரும்புதூர். பட்டறை பெரும்புதூர். இந்த 3 இடங்களில் தான் கற்கால கருவிகள் தமிழகத்தில் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 3 இடமுமே ரொம்ப முக்கியமான இடம், அதனால் இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க.
என்னென்ன அப்படின்னா அதிரம்பாக்கம், குதியம், பட்டறை, பெரும்புதூர் இந்த 3 பிளேஸில் இருந்து தான் நமக்கு வந்து கற்கால கருவிகள் கிடச்சிருக்கு. அது யாரை பயன்படுத்தின கற்கால கருவினா ஹோமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதையர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லோயர் பேலியோலித்திக் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். கீழ் பழங்கற்கால பண்பாடு, அதாவது முதல்ல மனிதன் உருவானா இல்லையா, அந்த காலகட்டத்தை நம்ம வந்து கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீழ் பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதுல என்னெல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது கீழ் பழங்கற்கால பண்பாடில் என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா 1863 1863 அங்கே சில பொருட்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 1863 வருஷத்தில் சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை, சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் யார் அப்படின்னா 1863 முதல்ல தமிழ்நாட்டில் பல்லாவரம் அப்படிங்கிற பகுதியில், சென்னையை சார்ந்த பல்லாவரம் அப்படிங்கிற பகுதியில் முதல்ல கற்கால கருவியை கண்டுபிடிச்சிருக்கார். புரியுதா? கற்கால கருவியை முதலில் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் 1863 வருஷத்தில் கண்டுபிடிச்சது யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுக்கான ஆன்சர் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இந்த பாயிண்ட்டு. இது வந்து எந்த காலகட்டம் அப்படின்னா கீழ் பழங்கற்கால பண்பாடு கீழே வரும். கிளியரா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதான் முதல்ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முதல்ல கற்களாலேயே செய்யப்பட்ட கோடாரிகள் எங்கே கிடைச்சிது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை பகுதியில் முதலில் கற்களால் செய்யப்பட்ட கோடாரிகள் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கற்கால கருவிகள் அப்படின்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு எங்கே கிடச்சிது அப்படின்னு, அது எப்போ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த கற்கால கருவிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்கோடாரி அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கல்லால் செய்யப்பட்ட கோடாரி, கற்கோடரி அப்படின்னு சொல்லாத இந்த கல் கோடரி அப்படிங்கிறது சென்னை கற்கருவி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை கற்கருவி தொழில்நுட்பம், சென்னை ஸ்டோன் டிவைஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி அதாவது சென்னையில் இதை உருவாக்கி இருக்கிறதுனால இதை வந்து சென்னை ஸ்டோன் டிவைஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமாக இந்த கற்கோடாரின்னு சொன்னா இல்லையா, ஸ்டோன் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்கோடாரி எங்கே கிடைச்சிது அப்படின்னா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, வட ஆற்காடு. இந்த கற்கோடாரி எங்கே கிடைச்சதுன்னா தமிழகத்துடைய வட ஆற்காடுலையும், அதுக்கடுத்து தர்மபுரி, வட ஆற்காடு தர்மபுரி, நார்த் ஆர்காட் அண்ட் தர்மபுரி, இந்த 2 பகுதிகளில் இது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட ஆற்காட்லேயும் தர்மபுரியிலையும் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, கற்கோடரி அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கருவிகளே மிக முக்கியமானது கற்கோடரி. அதையே கல்லால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது எங்கே கிடைச்சிதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், வட ஆற்காடுலையும் தருமபுரியிலையும். ஸோ இதுதான் வந்து லோயர் பேலியோலித்திக்கில் கிடைச்ச பொருட்களை பற்றியும் அது எங்கே கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து மீசோலித்திக் கல்ச்சரின் தமிழ்நாடு. மீசோலித்திக் அப்படின்னா இடை பழங்கற்கால பண்பாடு. தமிழ்நாட்டில் இடை பழங்கற்கால பண்பாடுன்னு போட்டுக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டில் இடை பழங்கற்கால பண்பாடு, மீசோலித்திக் கல்ச்சரின் தமிழ்நாடு. ஸோ இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மேஜராக நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விஷயத்தை புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை நடத்தினவங்க அப்படின்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். இவங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். இதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வேட்டையாடணும், அதை சாப்பிடணும், அதை சேமித்து வச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கணும். இந்த 3 விஷயம்தான். வேட்டையாடி அதை சாப்பிடணும், இந்த கான்செப்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்காக மட்டும்தான் இந்த பீரியடில் வாழ்ந்திருக்காங்க. எப்போ மீசோலித்திக் இடைப்பழங்கற்காலத்தில் வாழ்ந்தவங்க. எவிடன்சஸ் ஆஃப் ஹண்டிங் அண்டு
ஃபுட் கலெக்ஷன் ஆர் அப்டெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த வேட்டையாடினதுக்காகவும் ப்ளஸ் வந்து உணவு சேகரிப்பதற்காகவும் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, இந்த கோடரியாக இருக்கட்டும் இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க வந்து இப்படி தான் இருந்தாங்க இந்த பீரியடில் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு, எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சென்னைன்னு மட்டும் கூட சொல்லலாம். நம்ம சென்னை தான் வந்து மேஜராக இதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பகுதிகள்லையும் கிடச்சிருக்கு தமிழகத்தில், பட் சென்னையை தான் நம்ம வந்து மேஜராக மென்ஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல. இதில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தலுக்கான ஒரு ஆதாரமாக சென்னை வந்து கிடச்சிருச்சு. சென்னையில் சில பகுதிகளில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன அப்படின்னா, தேரின்னு ஒன்று தெரியும் உங்களுக்கு, அதாவது தூத்துக்குடி பக்கத்தில் தேரி மணல் குன்றுகள் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்டையாடினதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் ப்ளஸ் வந்து உணவு சேகரித்தல் நடந்ததுக்கான எக்ஸாம்பிளும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா தேரி, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மணல் குன்றுகளை தான் நம்ம வந்து தேரி அப்படின்னு சொல்லுவோம், THERI தேரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் பீப்புளெலாம் பார்த்திங்க அப்படின்னா கற்களால் தான் இவங்களும் கருவி செஞ்சு அது மூலமாக வேட்டையாடுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க பயன்படுத்தின கல்லுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, செர்ட் அண்ட் குவாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பயன்படுத்தின கற்களுக்கு என்ன நேம் அப்படின்னா செர்ட் அண்ட் குவாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? மீசோலித்திக் கல்ச்சர் பீரியடில் பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகளுக்கு என்ன கற்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னா செர்ட் அண்ட் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான கற்களை பயன்படுத்தியிருக்கிறதா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாடு. ஸோ பழங்கற்காலம் பார்த்தோம், அதாவது கீழ் பழங்கற்காலம், அடுத்து இடை பழங்கற்காலம், அதுக்கடுத்து புதிய பழங்கற்காலம் அல்லது புதிய கற்காலம். புதிய கற்காலத்தில் எப்படிலாம் வந்து இருந்துச்சு, என்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இடைப்பழங்கற்காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் இதுக்காகவே வாழ்ந்திருக்காங்க மக்கள், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுங்கிறது நம்ம பார்த்தோம். நியோலித்திக் அதாவது புதிய கற்காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து கால்நடை மேய்க்கிறதுக்காக வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வந்து தன்னோட பாதுகாப்புக்காக வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போனா புதிய கற்காலத்தில். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பயிர் செய்யவும் கற்றுக்கிட்டாங்க. 3 புது விஷயத்தை கற்றுக்குறாங்க. தன்னோட பாதுகாப்புக்காக நாய்களை வச்சுக்கிறது கற்றுக்குறாங்க. அதாவது விலங்குகள்னு சொல்லலாம், நாய்ங்கிறத விட இன்னுமே நிறைய விலங்குகளை தன்னோட பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறாங்க புதிய கற்காலம். எந்தெந்த பீரியடில் என்ன பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம், அதை மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கால்நடை மேய்த்தல் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கேட்டில் சொல்லலாம், வித் த ஹெல்ப் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கேட்டில்ஸ் இவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க வந்து கல்டிவேட்டட் கிராப்ஸ் இன் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது விவசாயம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிலங்களில் விவசாயம் செய்தமைக்கான சான்றும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நியோலித்திக் பீரியட். அப்போ இந்த 3 விஷயமும் இந்த பீரியடில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இவங்க கை கோடாரியை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கை கோடாரி அப்படின்னா செர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லை பயன்படுத்தி, நம்ம ஆல்ரெடி வந்து செர்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அந்த செர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கை கோடாரியை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா மெருகேற்றப்பட்ட கை கோடாரின்னு சொல்கிறாங்க, பாலிஷ் பண்ணது, பாலிஷ்டு ஹேண்ட்எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிஷ்டு ஹேண்ட்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதாவது இதுக்கு முன்னாடி மீசோலித்திக் வரைக்குமே பாலிஷ் பண்ண அந்த கோடாரிலாம் பயன்படுத்தலை. எப்போனா நியோலித்திக்கில் தான் முதல்ல மெருகேற்றப்பட்ட கைக்கோடாரியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேஜர் ஆக்குபேஷன், இவங்களோட முதன்மையான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டில் ரியரிங் தான், அதாவது கால்நடை மேய்க்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான தொழில்னு சொல்கிறாங்க. புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கால்நடை மேய்க்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து கிராம வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? நியோலித்திக் பீரியடில் வாழ்ந்தவங்க கிராம வாழ்க்கை முறையை வாழ்ந்ததாக நமக்கு வந்து குறிப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீடுகளுடைய சுவர்கள் எப்படி இருக்குது அப்படின்னா களிமண்ணால் வெல் ஸ்ட்ரக்சர்டாக கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது களிமண்ணால் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் வீடுகள் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. களிமண்ணால் வீடுகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பில் கட்டப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் இது எல்லாமே. அதுக்கடுத்து
இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் 1861 பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நியர்பை 1961, அதாவது 1961, 100 வருஷம் கழிச்சு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்தியாவில் எங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணணுன்னாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரியுதா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக சேர்மன் போட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு கீழே எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ப்ராசஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீரியட், இந்த புதிய கற்காலத்தில் கிடைத்த ஆதாரங்கள் எங்கெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையம்பள்ளி அந்த டைமில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பையம்பள்ளி அப்படிங்கிறது. பையம்பள்ளி இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். பட் வந்து அட் ப்ரெசென்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளிங்கிறது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேள்வியே இப்படி தான் கேட்பாங்க, பையம்பள்ளிங்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரெசென்ட்டாக என்ன அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். பட் ஆனால் பிஃபோர் தட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னா பானை ஓடுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயம் செய்ததற்கான சில கருவிகள் வந்து கிடைச்சிருக்கு, விவசாயம் செய்ததற்கான ஆதாரங்களாக சில கருவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம் எங்கே அப்படின்னா புதிய கற்காலம்னு பார்த்தா பையம்பள்ளி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். புதிய கற்கால பொருட்கள் கிடைத்தது பையம்பள்ளியில் தான், வேறு எங்கும் கிடையாது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஒவ்வொரு காலகட்டமும் எங்கே அந்த பொருட்கள் கிடைச்சிது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கல்ச்சர் தமிழ்நாட்டை விட மோஸ்ட்லி எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில் இருந்திருக்கு. புதிய கற்காலம் அப்படிங்கிறது அந்த டைம்லலாம் இது வந்து பிரிவு கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக தான் நம்ம வந்து ஸ்டேட்லாம் பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்டாக புதிய கற்காலம்ங்கிறது ஆந்திராலையும் கர்நாடகாலையும் தான் அதிகமாக இருந்திருக்குங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க தமிழ்நாடை விட. அதனால் அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம். இரும்பை வந்து கண்டுபிடிச்சி பயன்படுத்த ஆரம்பித்த காலம் தான் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க, அயன் ஏஜ். அல்லது இதை வந்து பெருங்கற்காலம்னு சொல்லலாம். புரியுதா? இரும்பு காலத்தை பெருங்கற்காலம்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் மெகலித்திக் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மெகலித்திக் ஏஜ்னு சொல்லக்கூடிய இரும்பு காலம், அயன் ஏஜ் அப்படிங்கிறது தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் சங்கம் ஏஜ். சங்க காலத்திற்கு அடித்தளம் அப்படிங்கிறது இரும்பு காலத்தில் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்துக்கு அடித்தளம் போடப்பட்டது எந்த காலகட்டம் அப்படின்னா அது இரும்பு காலம் அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? ஃபவுண்டேஷன் ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ் ஆஃப் க்ரோத் ஆஃப் கல்ச்சர். அதே மாதிரி பண்பாடு வளரத் தொடங்கிய காலகட்டம் இந்த இரும்பு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு காலம் பீரியட் தான் பண்பாடுங்கிறது வளரத் தொடங்கிய காலம், ஏஜ் ஆஃப் க்ரோத் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுவுமே எழுதிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பீப்புள் நோ த யூசேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் பாட்ரி. அதாவது உலோகவியலும் மண்பாண்டவியலும் தெளிவாக கற்று வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ? இந்த இரும்பு காலம் பீரியடில். புரியுதா? உலோகங்களை உருக்கி வேறு ஒரு பொருளாக செய்கிறதையோ இல்லை வந்து மண்பாண்டம் செய்கிறதையோ இவங்க வந்து கற்று வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க கிளியராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் பாட்ரி யூசேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அயானேஜுக்கான பொருட்கள் கிடைச்சதுக்கு எக்ஸாம்பிள் எந்தெந்த ஏரியா சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அயானேஜுக்கான எவிடன்ஸ் அப்படின்னா, ஒன்று ஆதிச்சநல்லூர். அயானேஜோட பொருட்கள் கிடைத்த பகுதிகளுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஒன்று ஆதிச்சநல்லூர், அதுக்கடுத்து சானூர்னு சொல்லாத சானூர், ஆதிச்சநல்லூர், சானூர், சித்தன்னவாசல். ஆதிச்சநல்லூர், சானூர், சித்தன்னவாசல். இந்த 3 இடங்களில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயானேஜுக்கான எவிடன்ஸ் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அயான் ஏஜுக்கான எவிடன்ஸ் தமிழ்நாட்டில் கிடச்சிது இந்த 3 பிளேஸில். அது ஆதிச்சநல்லூர், அதுக்கடுத்து வந்து சானூர், சித்தன்னவாசல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பியூரியல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது ஈமச்சின்ன வகைகள், டைப் ஆஃப் பியூரியல். அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க? இப்போ ஒரு நபர் இறந்து போயிடுறாரு, அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறத டைப் ஆஃப் பியூரியல். காமனாக வந்து ரொம்ப முற்பட்ட தமிழர்களுடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப தூரத்தில் கூப்பிட்டு போயிட்டு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அந்த உடலை வந்து பார்த்திங்கன்னா பறவைகள், கழுகு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு
ஸோ அந்த மாதிரி தான் அந்த உடல் வந்து அழியுமே தவிர நம்மளை மாதிரி புதைக்கிறது எரிக்கிறது அதெல்லாம் முற்காலத்தில் கிடையாது. அது அப்போவே முற்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. எரிக்கணும் இல்லை புதைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? 3 பிளேசஸ் வந்து எவிடன்ஸ் இருக்குது அயான் ஏஜுக்கு. ஒன்று ஆதிச்சநல்லூர், இன்னொன்று சானூர், அடுத்து வந்து சித்தன்ன வாசல். இந்த 3 பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி டைப் ஆஃப் பியூரியல், ஈமச்சின்ன வகைகள். அதில் ஃபஸ்ட்டு வந்து டால்மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்மென்ஸ்னால் கருத்திட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டால்மென்ஸ் கருத்திட்டைகள், தமிழில் சொல்லணும்னா கருத்திட்டைகள். அப்படின்னா என்னன்னா 2 பக்கம் 2 கல்லை நட்டுட்டு மேலே ஒரு கல்லை வந்து படுக்க வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் டால்மென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கூகுளில் என்னோட ஸ்க்ரீன் மட்டும் தெரியுதான்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கூகுளில் காமிக்கிறேன். இது டால்மென்ஸ் மீன்ஸ் என்னென்னா தமிழில் கருத்திட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கல்லை சைடில் நிற்க வச்சுட்டு ஒரு கல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே வந்து படுக்க வச்சுருவாங்க. அதுக்கு பேர் டால்மென்ஸ். இது வந்து கல்லறை மாதிரி, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல்லறை. அவங்கள புதைச்ச இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. டால்மென்ஸ் அப்படின்னு இங்கே கூகுள் அடிச்சாலுமே கூட காமிக்கும். இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கல் 2 கல்லை சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை படுக்க வச்சுருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டால்மென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துச்சு பாருங்க இங்கே. ஓகேவா? இதுதான் டால்மென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த டால்மென்ஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ், சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டால்மென்ஸ் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வீரராகவபுரம், காஞ்சிபுரம். வீரராகவபுரம் அப்படின்னு ஒரு பகுதி, அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்குது. வீரராகவபுரம் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து வந்து கும்மால மருதுப்பட்டி. கும்மால மருதுப்பட்டி இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கும்மால மருதுப்பட்டிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து நரசிங்கம்பட்டி, மதுரை. நரசிங்கம்பட்டி, மதுரை. இந்த 3 பிளேசஸில் தான் வந்து டால்மென்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கருத்திட்டைகள்ங்கிறது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒன்று வீரராகவபுரம், காஞ்சிபுரம், அடுத்து கும்மால மருதுப்பட்டி, திண்டுக்கல், நரசிங்கம்பட்டி, மதுரை. இந்த 3 பகுதிகளிலிருந்து டால்மென்ஸ் கருத்திட்டைகள்ங்கிறது கிடச்சிருக்கு. 2வது மென்ஹிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைவுக்கல். ஒருத்தங்களோட நினைவாக என்ன பண்ணுவாங்களா, அவங்கள புதைச்ச இடத்துல ஒரு நீளமான கல்லை வந்து நட்டு வச்சுருவாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பார்க்கவே. அதுதான் வந்து நினைவுக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டன் லாங்குவேஜில் மென்ஹிர்ன்னு சொல்கிறாங்க. புரியுதா? மென் அப்படின்னா ஸ்டோன், கல்லுன்னு அர்த்தம். மென் அப்படின்னா கல்லுன்னும், ஹிர் அப்படின்னா லென்த்தி அப்படின்னும் அர்த்தம். அதாவது நீளமான. அப்போ நீளமான கல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மீனிங். நீளமான கல். மென்ஹிர் மீன்ஸ் நீளமான கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து மென்ஹிர். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக ஒரு கல்லை நட்டு வச்சுருவாங்க. இதுக்கு பேர் மென்ஹிர்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டன் லாங்குவேஜில் நினைவுக்கல் அப்படின்னு பொருள். பிரிட்டன் லாங்குவேஜுக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா நினைவுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதுக்கான எவிடன்ஸ் எங்கெல்லாம் இதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கரிப்பாளையம், திருப்பூர். திருப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கரிப்பாளையம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். திருப்பூரில் சிங்கரிப்பாளையம் ஒன்று. அடுத்து வந்து வேம்பூர், தேனியில் வேம்பூர். ஓகேவா? தேனீரில் வேம்பூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. தேனியில் வேம்பூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல் மற்றும் குமரிக்கல் பாளையம். கொடுமணல் மற்றும் குமரிக்கல் பாளையம் ரெண்டுமே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். கொடுமணல் மற்றும் குமரிக்கல் பாளையம் இது ரெண்டுமே வந்து ஈரோடு மாவட்டம்.
ஓகேவா. கொடுமணல் மற்றும் குமரிக்கல் பாளையம் இது ரெண்டுமே ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த 4 பகுதிகளில் தான் வந்து மென்ஹீர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடைச்சிருக்கு. மிக முக்கியமாக தருமபுரியில் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து சிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சிஐஸ்டி அது ஒரு வகையான கல்லுன்னே சொல்லலாம். இப்போது இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோன் ரூம். சிஸ்ட் அப்படிங்கிறது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்ட் அதாவது சிஐஎஸ்டி சிஸ்ட் அப்படின்னா மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு. பாருங்கள், மண்ணுக்குள்ளே வந்து குழியை தோண்டி அதில் வந்து 4 பக்கமும் கல்லை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை மறைச்சிடுறாங்க. இதுதான் வந்து சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. லுக்கிங் லைக் ஸ்டோன் ரூம் அப்படின்னு போட்டுக்கோங்க. லுக்கிங் லைக் ஸ்டோன் ரூம். இந்த முக்தி அடைவாங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரூம்குள்ளே போயிட்டு அந்த கான்செப்ட் இது. அதுக்கடுத்து அருண், யுஆர்என் அருண் அப்படின்னா மண்பாண்ட ஜாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் மீன்ஸ் மண்பாண்ட ஜாடிகள். மண்பாண்ட ஜாடிகள் அப்படிங்கிறது ஜார் ஃபார் பியூரியல் ஆஃப் டெட் பர்சன். ஜார் ஃபார் பியூரியல் ஆஃப் டெட் பர்சன் இது வந்து யூஆர்என் அருண் அப்படின்னு சொல்லுவோம். மண்பாண்ட ஜாடிகள். அடுத்து மென்ஹிர் அது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சார்கோபேகஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார்கோபேகஸ் சார்கோபேகஸ் அப்படிங்கிறது என்னென்னா சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சார்கோபேகஸ் மீன்ஸ் சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி. அதாவது பாக்ஸ் ஆஃப் த பாடி மேட் ஆஃப் ஹார்ட் கிளே அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்ட களிமண்ணால் ஆன சவப்பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஈரோ ஸ்டோன்ஸ், நடுக்கற்கள் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அது வந்து நம்ம வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா நடுக்கற்கள், இங்கிலீஷில் ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நடுக்கற்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்காக நடுவாங்க அப்படின்னா ஹீரோயிக் டெத் ஆஃப் சோல்ஜர்ஸ், அதாவது தன்னுடைய மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொடிய விலங்குகள் வந்து அவங்க ஊருக்குள்ளே வருது அப்படின்னா அது கூட சண்டை போட்டு அதை கொன்று மக்களுக்காக இவனோட உயிரை வந்து மாற்றிருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்கிறது தான் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத நடுவோம். அது இல்லாமல் வேறு ஒரு நாட்டிலேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எதிர் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறான் இல்லையா அரசனுக்கு. அப்போ அவனுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீரோயிக் டெத் ஆஃப் த சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி செத்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் திருக்குறள்னு நான் ஒரு படம் சொன்னேன் இல்லையா, அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீரோயிக் டெத் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நடுக்கல் சூப்பராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நடுக்கல் பற்றி. அப்போது இதுக்கான எனது எவிடன்ஸ் ஆதாரம் எங்கே கிடைச்சிது அப்படின்னா புலிமான் கோம்பை, தேனி மாவட்டம் புலிமான் கோம்பையில் இதுக்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மானூர், பழனியில் இருக்கக்கூடிய மானூர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து புலிமான் கோம்பை தேனி, ரெண்டாவது பழனியில் இருக்கிற மானூர், மூணாவது தூத்துக்குடியில் இருக்கிற வெள்ளாளன் கோட்டை, தூத்துக்குடியில் உள்ள வெள்ளாளன் கோட்டை, தூத்துக்குடியில் வெள்ளாளன் கோட்டை. இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் நடுக்கல் பற்றி. அதே மாதிரி நடுக்கல் பற்றி ஒரு பாடல் ஒரு அகநானூரில் கொடுத்துருக்கான். அதையும் நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. அகநானூரில் நடுக்கல் பற்றின பாடல் வரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுக்கல் பீலி சூட்டி, நடுக்கல் பீலி சூட்டி நடுக்கல் பீலி சூட்டி
ஓகேவா? நடுக்கல் பீலி சூட்டி துடிப்படுத்து அப்படின்னு வரும் இந்த பாடல் வரி. நடுக்கல் பீலி சூட்டி துடிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி வரும். இது அகநானூருடைய பாடல் வரி. நடுக்கல் பற்றி பேசியிருப்பாங்க இந்த பாடல் வரியில். அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் எவிடென்சஸ், அகழ்வாராய்ச்சி சான்றுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அகழ்வாராய்ச்சி சான்றுகள். என்னெல்லாம் சொல்லலாம் இந்த சான்றுகளுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள். 3 பாயிண்ட் இருக்குது. 1 கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள் பற்றி பார்ப்போம். அப்படின்னா என்னது? இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட். இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது காயின்ஸ், நாணயங்கள். அடுத்து வந்து மெமோரியல்ஸ், நினைவு சின்னங்கள். மெமோரியல்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். 3வது நினைவு சின்னங்கள். இந்த 3ஐயும் நம்ம சொல்கிறோம். அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். கல்வெட்டுகளை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்து வந்து காயின்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது காயின்ஸ் அண்ட் மெமோரியல்ஸ் பற்றி பார்ப்போம். காயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சங்க காலத்தில் எந்த மாதிரி நாணயங்களை பயன்படுத்தினாங்கன்னு பார்ப்போம். சங்க காலம்னு போட்டு சும்மா ஒரு ஐஃபன் போட்டு எழுதுங்க. சங்கம் ஏஜில் ஸ்கொயர் ஷேப்டு காயின்ஸ் இருந்திருக்கு. சதுர வடிவிலான நாணயங்கள் சங்க காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் எலிஃபண்ட் அண்ட் 2 ஃபிஷ் ஆன் போத் சைட். ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் இரட்டை மீன்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காயினில், அந்த நாணயத்தில். இது வந்து முழுக்க காப்பர் காயினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கம் ஏஜில். ஆமாம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா, சங்க காலத்தில் இந்த நாணயங்களை வந்து சதுர வடிவத்தில் பயன்படுத்தியிருக்கிறதாகவும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் இதில் மிக முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா யவனர்கள்னு யாரை சொல்லுவோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யவனார்ஸ். எகிப்தியர்களையும் ரோமானியர்களையும் நம்ம வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். யவனர்கள்னு யாரை சொல்கிறோம்னா எகிப்தியர்கள் மற்றும் ரோமானியர்கள். இவங்கள தான் நம்ம வந்து யவனர்கள்னு சொல்கிறோம். இப்போது இவங்கெல்லாம் நாணயங்களை எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, பூம்புகார்லேருந்து மதுரையிலேருந்து இவங்களோட நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. பூம்புகார்லேருந்தும் மதுரையிலேருந்தும் யவனர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. யவனர் மீன்ஸ் எகிப்தியர்களும் ரோமானியர்களும் பூம்புகார்லேருந்தும் மதுரையிலேருந்தும் அவங்களுடைய நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அவங்களுடைய வணிகத்தை மாற்றம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட நாணயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் 2 மீன்கள், அதாவது 2 ஃபிஷ்ஷு, 2 மீன்கள், அடுத்து வந்து ஷிப்பு, கப்பல், 2 மீன்கள், கப்பல், நந்தி, இந்த 3மே அவங்களோட நாணயத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பல்லவர்களோட நாணயத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னா 2 மீன்கள், கப்பல், நந்தி, இந்த 3மே இருந்தது தான் பல்லவர்களுடைய நாணயம். ஓகேவா? அதே மாதிரி சோழர்கள், ராஜராஜ சோழனோட காயின், முதலாம் ராஜராஜ சோழனோட காயினில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் 2 மீன்கள் இருக்க மாதிரியும் காயின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் 2 மீன்கள், இரட்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது 2மே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனோட பீரியடில் இருந்த நாணயங்கள். பர்ஃபெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து மெமோரியல்ஸுங்கிற கான்செப்டுக்கு கீழே நம்ம வந்து எக்ஸ்கவேஷன்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிரம்பாக்கம்ங்கிறது சென்னையில் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். முக்கியமாக பார்த்தோன்னா சென்னை கிடையாது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அது. ஓகேவா? அதிரம்பாக்கம்ங்கிறது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு. அதுக்கு கீழே தான் வந்து பல்லாவரத்தில் 1863 அவர் சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிறவர் அந்த கற்கால கருவியை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருப்பாரு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிளியரா? இப்போ என்ன எழுதுறீங்க? அதிரம்பாக்கம்ங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா செங்கல்பட்டு, அது வந்து தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக ஆதிச்சநல்லூரை பற்றி பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது
அல்லது பொருணை நாகரிகம். ஆதிச்சநல்லூர் அல்லது பொருணை நாகரிகம். இப்போ என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு கிளியராக விசிபிளில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது என்ன பொருணை நாகரிகம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஒரு பிக்கிட்ட அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஆக்சுவலி என்கிட்ட புக்காகவும் இருக்குது, பட் உங்களுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கிறனால உங்களுக்கு பிடிஎஃபாகவே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம வந்து பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பொருணை ஆற்றங்கரை நாகரிகம். இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு புத்தகம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. தாமிரபரணி நதிக்கரையில், அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் இந்த மாதிரி இருக்கும். இந்த புத்தகம் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி வைக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தடவை சும்மா ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் தான் அதுலேயும் இருக்கும், பெருசாக ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. அதனால் இந்த புத்தகத்தை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. எதுக்காகனா சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நிறைய விஷயத்த நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக. ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ண உடனே என்ன இருக்குது, இந்த பீரியடில் தொல்லியல் துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு இருந்தார். பட் ஆனால் இப்போது இவர் கிடையாது, நமக்கு தெரியாது இப்போ யார் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கணும் நம்ம. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஆதிச்சநல்லூரில் எப்போ முதல் அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் பண்ணா, அப்புறம் எத்தனை கட்டம் நடந்திருக்கு, இது எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய பேராசிரியர் ராஜன், இவருமே இதில் வந்து சில அப்டேட்ஸை கொடுத்துருப்பாரு, அப்படிங்கிற விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு கேட்டாலே அது ஆதிச்சநல்லூர் தான். புரியுதா? ஆதிச்சநல்லூர்னு போட்டு நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு பொருணை ஆற்றங்கரை நாகரிகம்னு எழுதிக்கோங்க. அதுதான் இதுதான் அந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படிங்கிறது. இப்படிதான் இருக்கும். அந்த பொருணை தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும், அதை தான் பொருணை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதான் பாருங்கள், இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜாக இருக்கும். ப்ரெசண்ட்டாக போட்டிருக்க புக்கில் இதை தான் என்ட்ரன்ஸ் பேஜாக வச்சுருப்பாங்க. பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாகரிக தொட்டில், தமிழ் பண்பாட்டின் நாகரிக தொட்டில் என அழைக்கப்படக்கூடிய நாகரிகம் எது அப்படின்னா அது பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதா? இதுவே ஒரு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சரால் இந்த புத்தகம் வந்து அப்டேட் பண்ணப்பட்டு சென்ட் பண்ணாங்க. 2016 இந்த புத்தகம் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் சில அப்டேட்ஸை கொண்டு வந்திருப்பார். இந்த புத்தகத்தில் நம்மளுடைய ஆட்சி சம்மந்தமான விஷயம் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்டேட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ 2021 லான்ச் பண்ணுறாங்க இந்த புத்தகத்தை, ரீஷெடியூல் பண்ணி. அடுத்து இதுக்கு மேலே சில விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. இதோட பேர் என்ன அப்படின்னா என்னது, குழாய்கள், கொற்கையில் கிடைச்ச குழாய்கள். அதுக்கடுத்து பீட்டா அனாலிட்டிக் லெபார்டரிக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பும்போது ஒவ்வொன்றுமே என்ன காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லக்கூடிய ஆதிச்சநல்லூரோட நாகரிகம் அப்படிங்கிறது இது 3200 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாகரிகம். அதே மாதிரி இந்த பொருணைங்கிற வார்த்தை வந்து இலக்கியங்கள், இவ்வளோ விஷயம் நமக்கு தேவையில்லை, பட் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். புரியுதா? என்ன சொல்கிறாங்க, ஆண் பொருணை, அடுத்து வந்து பொருணை, தன் பொருணை, தாமிரபரணி ஆறுக்கு எல்லாம் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, சில பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் போகும். ஸ்டார்டிங்கில் போக போக 70 பேஜஸ் நியர் இருக்கும். இதில் நீங்கள் போக போக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து கடைசியாக வரும்போது என்ன பொருட்கள் கிடைச்சிதுங்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த பொருட்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். இது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புத்தகங்களில். ஈமத்தாளிகள், அதான் அந்த பியூரியல்ஸ். ஈமத்தாளினா பியூரியல்ஸ்னு அர்த்தம். அது வந்து இவங்க யூஸ் பண்ண அணிகலன், தங்கப்பட்டைகள், கழுத்தணி, அந்த மாதிரிலாம் பட்டங்கள். பொன் தகட்டினால் நீள்வடியில் முட்டையில் செய்யப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண் உருவங்கள், இங்கே கிடைக்கப்பெற்ற பெண் உருவங்கள் எல்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். இப்போ வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிந்துவெளி அகழாய்வில் வந்து ஒரு உருவம் பார்த்துருப்போம். அங்கே வந்து டான்ஸிங் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமனையும் ப்ளஸ் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்ச அந்த பெண்ணோட உருவத்தையும் வந்து ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க.
ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது இரண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒற்றுமையோடு தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரண்டும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜாடிகள், இது எல்லாமே வந்து ஜாடிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. வெண்கலத்தில் பாத்திரங்களும் செஞ்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இரும்பு ஆயுதங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இப்போ வந்து பொருணை மியூசியம் அப்படின்னே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பொருணை மியூசியம், கீழடி மியூசியம், இதெல்லாம் வந்து அருங்காட்சியகமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்தந்த இடத்துலையே அந்தந்த ஊர்கள்லையே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது எந்தெந்த மியூசியம் வந்து எங்கெங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். புரியுதா? இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் பாருங்கள். கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு மண்பாண்டம் அதுக்கு மேலே சிவப்பு பூசியிருக்காங்களா, இல்லை சிவப்பாக இருக்கிற மண்பாண்டத்து மேலே கருப்பு கலர் பூசியிருக்காங்களா அப்படின்னு எல்லாமே இலைச்சாறுகளை வச்சு இயற்கையாக பயன்படுத்தி பூசப்பட்டது தான். கருப்பு சிவப்பு மண்பாண்டம் இது வந்து சிவப்பு கருப்பு மண்பாண்டம். கீறல்கள், அதில் இருந்த கீறல்களை வச்சு அவங்களோட மொழிகளை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. 4 கால் ஜாடி, நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள். இது இல்லாமல் கீழடியும் இருக்குது. நம்ம கீழடியை அடுத்தது பார்க்கலாம் இதை பார்த்துட்டதுக்கப்புறம். ஸோ இப்போ பொருணை டீட்டெயிலாக நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொன்னால் இது எங்கே இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சைட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், பொருணை பொறுத்த வரைக்கும் பொருணை நாகரிகம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருநெல்வேலியிலேருந்து. 22 கிலோமீட்டர் ஃப்ரம் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி இன் தூத்துக்குடி. தாமிரபரணி ஆற்றங்கரையின், அது தாமிரபரணி ஆறுடைய வலது கரையில், தாமிரபரணி ஆற்றின் வலது கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்துலையும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுடைய வலது கரையில் அமைஞ்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணது யார் அப்படின்னா 1876 வருஷம், 1876 வருடத்தில் ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்னு ஒருத்தர், கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள் தெரியலன்னா, ஆண்ட்ரூ ஜாகோர் அப்படின்னு ஒருத்தர். இப்போ நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே அவரெல்லாம் வருவார், அவரோட நேம் எல்லாமே வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா நோட்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். பட் இங்கே வந்து நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணுன்னாலும் படிச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அது படிக்கும்போது. ஸோ ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் 1876 வருஷத்தில் முதல்ல இந்த ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கி வச்சுருக்காரு. இவர் யாருன்னா ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெர்மானிய இயற்கைவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஜெர்மானியர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. ஸோ இவர் தான் முதல்ல ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு சைட்டை இந்த பொருணை ஆற்றங்கரையில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து இவர் அதிகமான சாம்பிள்ஸ், வைட்டல் சாம்பிள்ஸ் ஆஃப் பார்ட்ஸ், அதாவது மிக முக்கியமான பானை ஓடுகள், அதுக்கடுத்து ஷேப்டு பவுல்ஸ், அதாவது வடிவத்துடன் இருக்கக்கூடிய கிண்ணங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயான் டிவைசஸ், அயான் டிவைசஸ்னால் இரும்பு கருவிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்கள், இந்த மாதிரியான விஷயமும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எலும்புகளும் கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. பானை ஓடுகள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடிவமைப்புடன் கூடிய கிண்ணங்கள், அதுக்கடுத்து இரும்பு கருவிகள் மற்றும் எலும்புகள், அப்புறம் ஓடுகள்னு சொல்லலாம், மண்டை ஓடு, எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகள், இது எல்லாமே கிடச்சிருக்கு.
இது எல்லாமே இவர் என்ன பண்ணார், இவர் வந்து ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட்டுங்கிறனால ஜெர்மனில் ஃபெர்லின் மியூசியம்னு ஒன்று இருக்குது, ஃபெர்லின் அருங்காட்சியகம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அந்த ஃபெர்லின் அருங்காட்சியகத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களோட நாட்டு ஃபெர்லின் அருங்காட்சியகத்தில் எடுத்துன்னு போய் வச்சுட்டார் இங்கே கிடைச்சது எல்லாத்தையும். புரியுதா? இங்கே கிடைச்ச எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சுக்கிறார். ப்ரெசண்ட்டாக கூட இது சம்மந்தமாக நிறைய தமிழ்நாடு அரசாங்கம் எங்களது எல்லாமே, அதாவது எங்கள் ஸ்டேட்டில் கிடைச்ச எல்லா பொருளும் எந்தெந்த நாட்டில் இருக்கோ எல்லாமே எங்களோட ஸ்டேட்லேயே வந்து காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கூட தாக்கல் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில். ஸோ அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2012 அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான பவர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தமிழர்களுக்கு கிடைக்கிது. அதாவது தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டீமுக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம உள்ள வரும். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா இவர் இப்போ போயிட்டார். இவர் வந்து இவருக்கு கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஃபெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சுறாரு. அதோட அவரோட பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்தோடைய அருமை பெருமைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட கலெக்டர், திருநெல்வேலியோட கலெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏஜே ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஏஜே ஸ்டூவர்ட், திருநெல்வேலி கலெக்டரான ஏஜே ஸ்டூவர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் கால்டுவெல்லுன்னு ஒருத்தரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏஜே ஸ்டூவர்ட்டும் கால்டுவெல்லும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்த பார்க்குறதுக்காக போகிறாங்க ஃபஸ்ட்டு. புரியுதா? எப்போ அப்படின்னா நியர்பை 1880 அந்த காலகட்டங்களில் 70 80 இந்த பீரியடில் போகிறாங்க. இவரோட எக்ஸ்கவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து போகிறாங்க 70 to 80 இந்த பீரியடில் போகிறாங்க. இப்போ இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. பொதுமக்கள் யாருமே பார்க்க போக முடியாத மாதிரி அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடமா வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு டீமை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த பீரியடில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ரியா அப்படின்னு ஒருத்தர் இந்த சைட்டை வந்து எக்ஸ்கவைஸ் பண்ணுறாரு. புரியுதா? சூப்பர்வைஸ் பண்ணி அவர் எக்ஸ்கவேஷனும் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 1889 1905 வருடம் வரைக்கும் 1889 வருஷத்துலேருந்து 1995 வரைக்கும் இந்த சைட்டு, இந்த ஆதிச்சநல்லூருங்கிற ஒரு ஏரியாவை அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கிறவர் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாரு. புரியுதா? அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கிறவர் இதை வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த குறிப்பிட்ட வருடங்கள் 1889 1905 வரைக்கும் யார் எக்ஸ்கவேட் பண்ணுறாங்கன்னா அலெக்சாண்டர் ரியா. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்க கால்டுவெல்லும் ஏஜே ஸ்டூவர்ட்டுங்கிற செங்கல்பட்டு கலெக்டர், இவங்க 2 பேரும் தான். அதையும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து கொடுமணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை பற்றி பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இது சம்மந்தமாக இருக்குது. இப்போ ஆதிச்சநல்லூர் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் பொருணை நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு இந்த டைட்டிலில். நான் சொல்கிற டைட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருணை நதி நாகரிகம். ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருணை நதி நாகரிகம், இது வந்து ஒரு புக்கோட பேர். இந்த புத்தகம் எழுதினது யாருன்னா சாத்தான்குளம் ராகவன். இந்த புத்தகம் எழுதினவரோட பேர் சாத்தான்குளம் ராகவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருணை நதி நாகரிகம் சாத்தான்குளம் ராகவனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆதிச்சநல்லூர் சம்மந்தமாக எழுதின ஒரு புத்தகம்ங்கிறதுனால நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருணை நாகரிகம் 3200 years ஓல்டு. 3200 years ஓல்டு பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது. இதை காலகட்டமாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த கல்ச்சர், இந்த பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது பிசி 6000 3600 வரைக்குமான காலகட்டம். 6000 முதல் 3600 வரைக்குமான காலகட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னா ரிசல்ட், இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணதுனால என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நியூமரஸ் தாலிஸ், அதிகமான
முதுமக்கள் தாலிகள் கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாலினா என்னது, புதைக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து பானைகள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, தண்ணி குடிக்க அந்த மாதிரி, அதை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பானைகளை செய்வாங்க நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு. அதுக்குள்ளே ஒரு மனுஷனும் அவன் பயன்படுத்தின உடைகள் எல்லாத்தையும் ப்ளஸ் அவன் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு மொத்தமாக சேர்த்து புதைச்சிருவாங்க அவங்க கூடயே. அப்போ தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும், அந்த மாதிரி அவங்களோட நம்பிக்கைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க. தாலினா இப்போ நம்ம பயன்படுத்துகிற தாலி கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை யுஆர்என்எஸ். ஸோ அது கிடச்சிருக்கு. அடுத்து பானைகள், பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. நிறைய கத்தி கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய என்ன சொல்லலாம் அப்படின்னா வேட்டையாடக்கூடிய கருவிகள் நிறைய கிடச்சிருக்கு. இரும்பு கருவிகள் நிறைய கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து வெண்கல பொருட்கள், வெண்கல பொம்மைகள் நிறைய கிடச்சிருக்கு. புலி பொம்மை, லைக் வெண்கல பொம்மைகள் எக்ஸாம்பிளுக்கு வந்து புலி பொம்மை, யானை பொம்மை, இதெல்லாம் நிறைய கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வெண்கலத்தில் அப்போவே செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1920 வந்து பானர்ஜி அப்படின்னு நம்ம ஒருத்தர் நார்த் இந்தியாவில் படிப்போம். அவருமே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை விட பழமையானது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் சில பிளேசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகலை நோட் பண்ணிக்கோங்க, சிவகலை. தூத்துக்குடியில் சிவகலை அப்படிங்கிறது இருக்குது. சேம் தூத்துக்குடியில் சிவகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. ஆதிச்சநல்லூர் அது மட்டும் இல்லாமல் சிவகலை அப்படிங்கிற பகுதியையும் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. 2019-20 சிவகலை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கான பெர்மிஷனுங்கிறது கிடைக்குது. சிவகலை அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு பெர்மிஷன் எப்போ கிடைக்குதுன்னா 2019-20. இப்போது இந்த சிவகலைங்கிற பகுதியில் பாறை கிண்ணங்கள் வந்து அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டமில் இருக்கக்கூடிய சிவகலையில் பாறை கிண்ணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிவகலையும் சரி ப்ளஸ் ஆதிச்சநல்லூர் ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பொருணை நாகரிகம் தான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ பாறை கிண்ணங்கள் இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ராக் பவுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மீனாட்சிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில், சிவகலைக்கு பக்கத்தில் மீனாட்சிப்பட்டின்னு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இந்த ராக் பவுல்ஸ், அதாவது பாறை கிண்ணங்கள்ங்கிறது கிடச்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதாவது சிவகலையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிவகலை எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியிலேருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து 31 கிலோமீட்டர் தொலைவுலையும் ஸ்ரீவைகுண்டம் அதிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஏரல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஸ்ரீவைகுண்டம் ஏரல் துறைமுகம், அந்த ஏரல் அப்படிங்கிற பகுதியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோடைய நாகரிகம் அப்படின்னா எவ்வளோ வருடங்கள் பழமையானதுன்னா 1155 வருடங்கள். 155 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. 1155 வருடங்கள் சிவகலை அப்படிங்கிறது, சிவகலை நாகரிகம்ங்கிறது எவ்வளோ பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா 1155 வருடங்கள். ஆனால் இந்த பாறை கிண்ணங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா, அது 10,000 ஆண்டு பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அங்கே கிடைச்ச பாறை கிண்ணம் 10,000 ஆண்டு பழமையானது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொருணை நாகரிகம் இருக்கு இல்லையா, பொருணை ஆற்றங்கரை நாகரிகம், இந்த நாகரிகத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிராடில் ஆஃப் சவுத் இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில், தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும், பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து கொர்க்கை, இதுவும் பொருணை ஆற்றங்கரையோடது தான். இது எல்லாமே ஒரே, இது மூணுமே ஒன்று தான். ஆதிச்சநல்லூர், அதுக்கடுத்து சிவகலை, கொர்க்கை, இது மூணுமே வந்து ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது. இப்போ கொர்க்கை அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா திருவைகுண்டம் தாலுக், புரியுதா? திருவைகுண்டம் தாலுக்கில் தாமிரபரணியுடைய வடப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாமிரபரணிக்கு வடப்பகுதியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க கொர்க்கை. தாமிரபரணி நதியின் வடப்பகுதியில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்குங்கிறது முக்கியமான நியூஸ்.
லிட்ரேச்சர் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, கொர்க்கைங்கிறத ஒரு முத்து துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முத்துங்கிறது, கொர்க்கைங்கிறது என்னது, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், அந்த காலத்தில் இருந்த ஒரு போர்ட்டு மீன்ஸ் ஒரு ஹார்பராக இருந்திருக்கு. அப்போது அந்த இடம் என்னன்னா தமிழில் முத்து துறைமுகம்னு சொல்லுவாங்க. முத்து குளித்தல் நடந்ததுனால முத்து துறைமுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கொர்க்கை வாசிய பீல் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா இலக்கியங்களில் சொல்லக்கூடிய ஒன்று. அதே மாதிரி பழங்காலத்தில் இது வந்து ஒரு மீன் துறைமுகமாகவும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிஷிங் ஹார்பராகவும் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து செங்கல்லால் கட்டப்பட்ட நிறைய அடுக்குமாடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 9 அடுக்கில் வந்து மாடிகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட செங்கல்லால் கட்டப்பட்டது இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 3 பெரிய டெரக்கோட்டாக்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 3 பெரிய டெரக்கோட்டானா அந்த ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி பொருட்கள் கொட்டி வைக்கக்கூடிய ஒரு பிளேசஸ், அதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொர்க்கையில். கொர்க்கையோட காலகட்டம் அப்படிங்கிறது BC 785 அப்படின்னு சொல்கிறாங்க. BC 785 இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான் BC கொர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொருணை ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க சமீபத்தில். பொருணை ஆர்கியாலஜி மியூசியம், அதாவது பொருணை அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடத்துலையே அகழ்வாராய்ச்சிக்கான அருங்காட்சியகம் அமைக்கிறாங்க அப்படின்னா அது முதல்ல பொருணை அப்படிங்கிற பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஏன்னா நம்ம அருங்காட்சியகத்தை பற்றியே தனியாக பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கடுத்து பையம்பள்ளின்னு போட்டுக்கோங்க. பையம்பள்ளின்னு ஒரு பிளேஸ். பையம்பள்ளி பொறுத்த வரைக்கும் 1906 தான் முதல்ல இந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. 1906வது வருஷம். புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் வரும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்கள் திரும்பவும் புக்கில் தேடிலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன்ஸை. பையம்பள்ளி எங்கன்னா 1906 ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடச்சிருக்கு. ஆனால் பண்ணது யாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான், தமிழ்நாடு கிடையாது. இந்தியாவுடைய இவங்க தான், அதாவது அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், யார் என்ன ஏதுங்கிறத. பையம்பள்ளி பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் தாலுக், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது இது அகழ்வாராய்ச்சி பண்ணப்போ திருப்பத்தூர் தாலுக்கில் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. ஆனால் ப்ரெசண்ட்டாக திருப்பத்தூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பையம்பள்ளிங்கிறது. பையம்பள்ளி ப்ரெசண்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக். ஆனால் பிஃபோர் தட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்த இந்த பையம்பள்ளியை என்ன சொல்கிறாங்கன்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. மெகலித்திக் ஏஜ், அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின சில பொருட்கள் இந்த இடத்துல கிடைச்சதுனால இது என்ன சொல்கிறாங்க பையம்பள்ளி அப்படின்னா பெருங்கற்காலத்தில் இருந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஈமத்தாளி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மனுஷங்களை புதைத்த அந்த பானைகள் வந்து கிடச்சிருக்கு அதிகமானு சொல்கிறாங்க. பியூரியல் தாலிஸ், மிக அதிகமான ஈமத்தாளிகள் இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரேடியோ கார்பன் கணிப்புப்படி BC 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காலகட்டம் அப்படின்னா BC 1000. BC 1000 அப்படின்னு சொல்கிறாங்க பையம்பள்ளியுடைய காலகட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுமணல். இப்போ கொடுமணல் போட்டுக்கோங்க. கொடுமணல் அப்படிங்கிறது 40 கிலோமீட்டர் ஃப்ரம் ஈரோட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஈரோடு. ஓகேவா, 40 கிலோமீட்டர் ஃப்ரம் ஈரோடு. அதே மாதிரி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பிரான்ச் ஆஃப் ரிவர் காவேரி நொய்யல். அதாவது காவேரி
காவேரி நதியுடைய காவேரி ஆறோட துணையாறு, காவேரி ஆறின் துணையாறான நொய்யல் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காவேரி ஆறின் துணையாறான நொய்யல் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடுமணல். ஓகேவா? அடுத்தது இது எக்ஸ்கவேஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1990 ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. முதல் அகழ்வாராய்ச்சி நடந்தது 1990. லாஸ்ட்டாக நடந்தது 2012 கடைசியாக நடந்திருக்கு. 1990 2012 இந்த 2 டைம் வந்து எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது கொடுமணலில் நடந்திருக்கு. அதே மாதிரி கொடுமணல்ங்கிறது பதிற்றுப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊர். பதிற்றுப்பத்துங்கிற ஒரு நூல் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயே இந்த ஊரை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ சேரர்கள் தொடர்பான விஷயங்களை சொல்கிற வரும்போது இந்த கொடுமணல் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா கொங்கு பகுதியை ஃபுல்லாக அவங்க தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதனால கொடுமணல் அப்படிங்கிறத என்னவா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொடுமணம் அப்படின்ற வார்த்தையில் பயன்படுத்தியிருப்பாங்க. பதிற்றுப்பத்துங்கிற நூலில் கொடுமணம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க பதிற்றுப்பத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுமணல் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறார், ஏ சுப்புராயிலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஏ சுப்புராயிலு அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கொடுமணலில் கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொடுமணலுங்கிறது சங்க காலத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இங்கே கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது வந்து சங்க காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். இந்த பகுதி சங்க காலத்தில் இங்கே அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் இங்கே இந்த ஊரில் கிடைச்ச பொருளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி ஒரு டவுட் இவருக்கு வருது. இதோட காலகட்டம், இந்த பகுதியில் கிடைத்த இந்த கொடுமணலுங்கிற பகுதியில் கிடைச்ச பொருட்களோட காலகட்டம் என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னா BC 200 AD 200 அப்படின்னு சொல்கிறாரு. BC 200 to AD 200 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து சங்க காலம். அதனால கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சைட் என்ன நம்ம பார்க்குறோன்னா அரிக்கமேடு. அரிக்கமேடுங்கிற சைட்டை பற்றி பார்க்குறோம். அரிக்கமேடு அப்படின்னாலே இந்த சைட்டை 1940 அதில் தான் முதல் அகழ்வாராய்ச்சி தொடங்குறாங்க. அரிக்கமேடு அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா 1940 முதல்ல தன்னோட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இது யார் அந்த அகழ்வாராய்ச்சியை தொடங்குறாங்க அப்படின்னா மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவரும் மார்டிமர் வீலர் மற்றும் ராபர்ட் எரிக். மார்டிமர் வீலர், ராபர்ட் எரிக் இவங்க 2 பேரும் தான் அரிக்கமேடுங்கிற பகுதியில் அகழ்வாராய்ச்சியை தொடங்குறாங்க 1940. இது எங்கே இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியில் தான் அரிக்கமேடு அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது சோழர்களோட காலகட்டத்தில் இது ஒரு மீன்பிடி தலமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிஷிங் பிளேஸாக இருந்திருக்கு. ஃபிஷிங் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீன்பிடி கிராமமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது. அரிக்கமேடுன்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவங்க ரோமானியர்கள் கூட வணிகம் செஞ்சு வாழ்ந்தாங்க. அரிக்கமேட்டில் இருந்தவங்க ரோமானியர்களோட வணிக தொடர்போடு இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். இது ரோமானியர்களோடு வணிக தொடர்பு கொண்டவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பகுதினா அரிக்கமேட்டு பகுதி தான். ஏன்னா அந்த அரிக்கமேடுங்கிற பகுதியில் நிறைய ரோமானியர்களோட வணிக தொடர்பு பண்ணதற்கான சான்றுகள் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க பயன்படுத்தின காயின்ஸ் நிறைய கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ரோமானியர்களோட வணிக தொடர்பு கொண்டிருந்தவங்க யாருன்னா அரிக்கமேடு அந்த பகுதியில் இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க உள்ளூர் வணிகமும் பண்ணியிருக்காங்க, இன்லேண்ட் ட்ரேடும் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி என்னது அவுட் சைட் ட்ரேட் மட்டும் கிடையாது, இவங்க வந்து இன்லேண்ட் ட்ரேடும் பண்ணியிருக்காங்க. லைக்
முசிறி, சுட்டுக்கேணின்னு ஒரு பகுதி. முசிறி, சுட்டுக்கேணி, முசிறின்னு ஒரு பகுதி, சுட்டுக்கேணின்னு ஒரு பகுதி. அழகன்குளம், முசிறி, சுட்டுக்கேணி, அழகன்குளம், காவேரிப்பட்டினம். முசிறி, சுட்டுக்கேணி, அழகன்குளம், காவேரிப்பட்டினம். இந்த 4 பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்க, இந்த 4 பகுதிகளில் இன்லேண்ட் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது உள்நாட்டு வணிகம் நடந்திருக்கு. முசிறி, சுட்டுக்கேணி, அழகன்குளம், காவேரிப்பட்டினம், இதுதான் அந்த 4 பகுதிகள். அதே மாதிரி வரலாற்று சிறப்பு என்ன, அரிக்கமேடை பற்றி வரலாற்று சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு. யார் பயன்படுத்தினது அப்படின்னா, ரோமானியர்கள் காலகட்டத்தில் காலிகுலா அப்படின்னு ஒரு அரசரும், காலிகுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரும், நீரோ அப்படின்னு ஒரு அரசர், இந்த 2 அரசர்களோட காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காலிகுலா, நீரோ காலகட்டத்து தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ரோமானிய அரசர்கள். இவங்க 2 பேருமே யாருன்னா ரோமானிய அரசர்கள். இவங்க காலகட்டத்தை சேர்ந்த நாணயங்கள் வந்து அந்த இடத்துல அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ரோம பேரரசு கூட தொடர்பில் இருந்துச்சு, வணிக தொடர்பில் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டை அகழாய்வுலன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் அகழ்வாராய்ச்சி பண்ணதில் இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, எவிடன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ட்ரேட் ஆஃப் பெப்பர் இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் எனது மிளகு. ரோமானியர்கள் வந்து நம்ம தமிழர்கள்கிட்ட மிளகு அப்படிங்கிறது அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. மிளகு வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கேருந்து அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ரோமானியர்கள் பண்ணது வந்து மிளகு தான். அதுக்கடுத்து ரோமன் காயின்ஸ் நிறைய வந்து நம்ம ஊரில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ரோமன் காயின்ஸ் நிறைய கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1944லையும் 1949லையும் இந்த 2 ஆண்டுகள்லையுமே ஹண்டிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஹண்டிங்டன் இவர் அகழ்வாராய்ச்சி பண்ணதை பொறுத்து பார்க்கும்போது அந்த நாட்டிலேருந்து என்னெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நாட்டிலேருந்து நம்ம தமிழக மக்களும் புதுச்சேரி மக்களும் என்ன வகையான பொருட்கள் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழடி. இப்போ இந்த கீழடி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இதுக்குமே ஒரு புத்தகம் இருக்குது நமக்கு. கீழடியோட புத்தகம் காமிக்கிறேன் பாருங்களுக்கு. இதுதான் கீழடியோட புத்தகம். வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம், அது வந்து கிராம நாகரிகம் நமக்கு புரியுதா. பொருணைங்கிறது ஆற்றங்கரை நாகரிகம், கிராம நாகரிகம். வைகை நதிக்கரைங்கிறது சங்ககால நகர நாகரிகம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை
இந்த பேஜ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னுரையில் வந்து உதயச்சந்திரன் அவரோட இது கொடுத்துருக்காங்க. வைகை ஆறை பற்றி, மதுரையை பற்றி இது எல்லாமே டீட்டெயில்டாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாடல் வரிகளோடு கொடுத்துருப்பாங்க. மதுரையில் சமணம் எப்படி இருந்துச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நிறைய விஷயத்தை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தொல்லியல் கலா ஆய்வுகள். இந்த புக்கையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இந்த புத்தகத்தையும் நீங்கள் வச்சு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீழடி பண்பாடு. கீழடி பண்பாடுங்கிறது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னா 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த பானை ஓடுகள் ஆதன் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கும். இது எல்லாத்த பற்றி இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சும்மா படிச்சிங்கன்னா 60 பேஜ் தான், 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். பெரிய விஷயம் கிடையாது இந்த புக்கு படிக்கிறதுலாம். ஒரு புக்குக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா படித்து முடிச்சிடலாம் பொறுமையாக. ஒவ்வொரு பொருட்களையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரவைக்கல், உடுவை, அவங்க வணிகம் யார் யார் கூடலாம் வணிகம் பண்ணாங்க இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அடுத்தது போயிடலாம் வெளியே. ஓகேவா? ஸோ இப்போ கீழடியை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ப்ரெசண்ட்டாக கீழடிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். லொக்கேட்டட் பை 11 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை. மதுரையிலேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மதுரையிலேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வைகை ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வைகை ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. சவுத் பேங்க் ஆஃப் த ரிவர் வைகை. வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்டு கீழடிங்கிறது எவ்வளோ பெருசுனா 110 கிலோமீட்டருக்கு 3.5 கிலோமீட்டருக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழடிங்கிறது 3.5 கிலோமீட்டரில் பரவி இருக்கு. மொத்தம் 110 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 110 ஏக்கரில் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழடியில் சில வில்லேஜஸ் இருக்குது. 3 கிராமங்கள் இருக்குது கீழடி பொறுத்த வரைக்கும். அந்த கீழடியோட இந்த 3 கிராமத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி ஆதிச்சநல்லூர் கூட நம்ம சேர்ந்து பார்த்தோம், அந்த பொருணை அப்படின்னு பார்த்தோம்னா அது கீழே நம்ம இன்னும் ஒரு 2 சைட்டை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த சிவகலை இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 3 சைட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கீழடி கூட வேறு என்னெல்லாம் வரும்னா பழங்கால கிராமங்கள் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. கொந்தகை, மணலூர், அகரம். கொந்தகை, மணலூர், அகரம். இதுதான் இந்த 3 சைட்டு. கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம். இந்த 4 சைட்டும் சேர்த்து தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ கீழடி பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி எப்போ பண்ணுறாங்கன்னா 2015 ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2015 ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2015 ஜூன் மாதம் முதல் கட்டமான அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருக்காங்க. யார் இதை தொடங்கினான்னா ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. அவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி அவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க முதல்ல 2015 ஜூனில். மொத்தம் 4 பேஸ் வந்து கண்டினியூவாக நடந்திருக்கு. அதில் 4th பேஸ் 2017 2018 4th பேஸ் நடக்குது. 2017 2018 4ஆம் கட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 4ஆம் கட்டத்தில் தான் தமிழ்நாடு கைக்கு வருது.
கீழடியோட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது 4ஆம் கட்டத்தில் தான் தமிழ்நாட்டுடைய கைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 டைமுமே இந்திய அரசாங்கம் தான் தமிழ் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது கீழடியில் பண்ணியிருக்காங்க. 4th ஃபேஸில் இருந்து தான் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியான பொருட்கள் எல்லாமே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அது சமீபத்தில் கூட இங்கே கிடைச்ச கீழடியில் கிடைச்ச எல்லாமே கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம கீழடி அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கிறதுக்காக இதை பற்றி கேட்டிருக்காங்க. பட் இன்னுமே நமக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கல. அடுத்தது பார்த்தோன்னா இது வரைக்கும் 10 ஃபேஸ் ஆஃப் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த 10வது வந்து ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடியது. போன வருஷமும் இந்த வருஷமும் 10வதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, 11வதாக கொண்டு வரல. ஏன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா 10வது ஃபேஸ் வந்துருச்சு. பட் ஆனால் 2025 10வது ஃபேஸை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ 10வது ஃபேஸுங்கிறது 2024. நம்ம வந்து பார்ப்போம் அது ஒவ்வொன்றுத்துல என்ன கிடைச்சதுங்கிறதையும் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கீழடியுடைய காலகட்டத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. கீழடியோட காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா BC 500 AD 300ன்னு சொல்கிறாங்க. BC 500 AD 300. BC 500 AD 300 வரைக்குமான காலகட்டம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழடியோட காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது ஃபேஸை பற்றி மட்டும் ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிடைச்ச பொருட்கள் பற்றிலாம் நம்ம பார்க்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது, அது கேட்க போகிறதும் இல்லை. அதனால் நம்ம வந்து 10th ஃபேஸை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். 10th ஃபேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 10th ஃபேஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் February Marchலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா June 18 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. June 18 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 10th ஃபேஸ் அப்படிங்கிறது 2025 10th ஃபேஸ் தான் கண்டினியூ ஆகுது. இந்த 10th ஃபேஸில் ரொம்ப முக்கியமாக என்ன கிடைச்சதுன்னா உள்ளீடற்ற சுடுமண் குழாய் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வடிகால் அமைப்பை ஒத்த உள்ளீடற்ற சுடுமண் குழாய். தட் மீன்ஸ் என்னென்னா இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வந்து சாக்கடை போடுறோம் இல்லையா, அந்த சாக்கடை அமைக்கிறதுக்காக ஒரு குழாய் அந்த ஒரு பைப் மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பைப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலோ டெரகோட்டா பைப்லைன் ரிசம்பிளிங் ஏ ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான ஒரு குழாய் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு குழாயும் ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்குது. அது வந்து ஒரு 6 குழாய் ஒன்றா சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிடச்சிருக்கு. அந்த 6 குழாய்கள் மொத்தமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் சம்மந்தமாக. இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்ககால மக்களுக்கு நீர் மேலாண்மை அறிவு இருந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது என்னது ப்ரூவன் த நாலேஜ் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்தது பொருந்தல். அடுத்தது பொருந்தல் அப்படின்னு ஒரு பிளேஸ். இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பொருந்தலில் மிக முக்கியமாக பொருந்தலில் பார்க்குறது என்ன அப்படின்னா புதைக்குழி பொருட்கள் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பியூரியல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரியல் குட்ஸ் மீன்ஸ் புதைக்குழி பொருட்கள். அதாவது ஒருத்தங்களை வந்து புதைக்கும் போது அவங்க கூட சேர்த்து நிறைய பொருட்களை புதைச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தாலி அரன்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ அதில் இருந்து எதெல்லாம் மக்காமல் இருக்கோ அந்த சில பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து மிக முக்கியமாக பொருந்தலில் தான் அதிகமாக கிடச்சிருக்கு புதைக்குழி பொருள், பியூரியல் குட்ஸ். அதே மாதிரி கண்ணாடி மணிகள், கிளாஸ் பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒயிட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் இந்த மாதிரி பல வகையான நிறங்களில் கிளாஸ் பெட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணாடி மணிகள், பல வகையான நிறங்களில் கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அயான் ஸ்வோர்ட்ஸ், இரும்பு கத்திகள், இரும்பு வாள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பானை ஓடுகளில் எழுதப்பட்ட தமிழ் பிராமி ஓடுகள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பானை ஓடுகள் மீன்ஸ் அந்த உடஞ்சி போன பானை ஓடுகள் அங்கங்கே கிடச்சிது இல்லையா, அதில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்குகள், ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குகள் கிடச்சிருக்கு நிறைய.
கிளாஸ் பேங்கிள்ஸ் கண்ணாடி மணிகள், அதாவது கண்ணாடி வளையல்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுறதுக்காக இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா அரிவாள், அந்த மாதிரியான விஷயமும் கொண்டு வந்திருக்காங்களா. கதிர் அரிவாள், சிக்கிள்ஸ் ஃபார் ஹார்வெஸ்ட், கதிர் அரிவாள்கள் கிடச்சிருக்கு. ஜாவெலின் அந்த ஈட்டி அது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாஃப், கொழுமுனை, இதெல்லாம் கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது இந்த பொருந்தல் அப்படிங்கிற பகுதியில் பேடி கல்டிவேஷன், அதாவது பயிர் நடவு பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இது எல்லாமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுலேயும் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரைஸ் ஃபீல்டு பார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கிறதாவும் ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரைஸ் ஃபீல்டு பார்ட்ஸ், அரிசி நிரம்பிய பானைகள் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நெல் அதாவது பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிர்கள் வளர்ப்பு முறை மற்றும் நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் இதெல்லாம் கிடைச்சதா நமக்கு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக நெல் விளைவித்ததற்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொருந்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதில் என்னென்னா ரைஸ் ஃபீல்டு பார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கிடைச்சது ஒரே ஒரு இடம், அது பொருந்தலில் மட்டும்தான். அரிசி நிரம்பிய பானைகள். அடுத்து பட்டறை பெரும்புதூர், நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் பட்டறை பெரும்புதூர் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி. ஜஸ்ட் அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது தான் பட்டறை பெரும்புதூர். ஓகே, அடுத்தது 2023 அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணாங்க இல்லையா பட்ஜெட்டில், அந்த சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2023 என்னென்ன சைட், எந்தெந்த பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி பண்ண பிளான் பண்ணாங்க அப்படின்னு. அடுத்தது 2024 சைட்டு, 2025 சைட்டு, இந்த ஆர்டரில் நம்ம பார்ப்போம். ஏன்னா எந்தெந்த வருஷத்தில் அது என்னென்ன காலகட்டத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக 23க்கு அப்புறம் தெரிஞ்சாலே போதுமானது, அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையில்லை. 2023 சைட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிவகங்கை. சிவகங்கை அப்படின்னாலே என்னது, கீழடி. 9ஆம் கட்டம் 2023 பண்ணது 9th ஃபேஸ், 9ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது சிவகங்கையில் 2023 பண்ணியிருக்காங்க. அடுத்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த கங்கை கொண்ட சோழபுரமில் அரியலூரில் 3ஆம் கட்டமாக பண்ணியிருக்காங்க 2023 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி. இதுவே மேட்சிட்டில் கேட்கலாம் எத்தனாவது கட்டம் அப்படிங்கிற மாதிரி, எந்த ஃபேஸ் இல்லை ஹவு மெனி ஃபேஸ் அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரம் 3ஆம் கட்டம். அடுத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தட் மீன்ஸ் பட்டறை பெரும்புதூர், அது பார்த்திங்கன்னா அதுவும் 3ஆம் கட்டம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டறை பெரும்புதூர் 3ஆம் கட்டம். அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வெம்பக்கோட்டை, இது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. வெம்பக்கோட்டை, கங்கை கொண்ட சோழபுரம், இது எல்லாமே ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டை மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது விருதுநகருங்கிறது வெம்பக்கோட்டை இருக்குது, அதாவது வெம்பக்கோட்டைங்கிறது விருதுநகரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி, வெம்பக்கோட்டையில் பண்ணுறது 2ஆம் கட்டம். 2023 பொறுத்த வரைக்கும் 2024-25 இதே சைட் திரும்பி பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து 4ஆம் கட்டம் அந்த மாதிரிலாம் போயிருக்கும். பட் 2023 பொறுத்த வரைக்கும் இது 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் துலுக்கார்பட்டி அப்படின்னு ஒரு பிளேஸ். திருநெல்வேலியில் துலுக்கார்பட்டி அப்படின்னு ஒரு பகுதி. திருநெல்வேலியில் துலுக்கார்பட்டின்னு ஒரு பகுதி. இது 2ஆம் கட்டம். துலுக்கார்பட்டி திருநெல்வேலி 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க 2023. மொத்தம் இப்போ 5 சைட் நம்ம பார்த்துருப்போம். இந்த 5 சைட்டும் ஆல்ரெடி பண்ணதை திரும்பவும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் 2023 ஒரு 3 சைட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 8 சைட் பிளான் பண்ணாங்க. இந்த 8 சைட்டில் 3 சைட் நியூ சைட்டு 2023 பொறுத்த வரைக்கும். அந்த 3 சைட் என்னென்னு சொல்கிறோம், இதுதான் கேள்வியாக வரும். சமீபத்தில் எது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் கேள்வியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? எது புதுசாக வந்துச்சு அப்படின்னா 2023 கீழ்நமண்டின்னு ஒரு பிளேஸ். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கலாம். கீழ்நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். கீழ்நமண்டிங்கிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க தெரியலனா.
கீழ்நம்மண்டி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூதிநத்தம் அப்படின்னு ஒரு பிளேஸ், இதுவும் புதுசாக முதல் கட்ட அகழாய்வு. இது எல்லாமே பூதிநத்தம் அப்படிங்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். பூதிநத்தம் அப்படிங்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொற்பனைக்கோட்டை. பொற்பனைக்கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். பொற்பனைக்கோட்டைங்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இதுதான் மொத்தம் 3 சைட் வந்து நியூ சைட்டு. ஆல்ரெடி பண்ணது வந்து ஒரு 5, மொத்தமாக 8 சைட் வந்து 2023 அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறதுலாம் பெருசாக வேண்டாம், இப்போலாம் அந்த மாதிரி கேட்குறதில்ல. அப்படியே கேட்டாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். அப்படி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாலும் அது கரெக்டாக தான் கேட்பாங்க, ராங்காக கேட்க மாட்டாங்க எப்பவுமே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணாடி மணி கிடச்சிது, இப்போ பானை ஓடு கிடச்சிது, அதுக்கடுத்து இந்த மாதிரி தந்தம் அது இதுன்னு இது மாதிரி தான் வரும். அதனால் இதில் மிஸ்டேக் பண்ணிலாம் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதனால் அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் அந்த சைடு போக தேவையில்ல. அடுத்து 2024 எக்ஸ்கவேஷன் சைட்டை பற்றி பார்ப்போம். 2024 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேம் இதே மாதிரி 8 சைட்டில் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க. 8 சைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சைட்டில் வந்து வேறு ஸ்டேட்டில் எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது அந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. 2025 தான் அதர் ஸ்டேட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு. 2024 பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஓகேவா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். 2024 ஒரு 4 சைட்டில் புதுசாக பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிவகங்கை. 2024 சிவகங்கை தான் ஃபஸ்ட்டு. கீழடி அதில் 10ஆம் கட்டம். ஏன்னா 2023 9ஆம் கட்டம் பண்ணியிருப்பாங்க, 24 10ஆம் கட்டம். சிவகங்கை கீழடி. அடுத்தது விருதுநகர். விருதுநகரில் வெம்பக்கோட்டை. விருதுநகர் வெம்பக்கோட்டை 2023 2ஆம் கட்டம்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து 3ஆம் கட்டம். விருதுநகர் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது 3ஆம் கட்டமாக பண்ணியிருக்காங்க 2024. அடுத்து புதுக்கோட்டையில் பொற்பனைக்கோட்டை போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நியூன்னு நம்ம பார்த்தோம் 2023. இப்போ 2024 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 2ஆம் கட்டம். புதுக்கோட்டையில் பொற்பனைக்கோட்டைங்கிறது 2ஆம் கட்டம். அடுத்து திருவண்ணாமலையில் கீழ்நம்மண்டின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். போன அந்த 2023 ஃபஸ்ட்டுன்னு பார்த்துருப்போம், இப்போ செகண்டு. 2024 இந்த கீழ்நம்மண்டியில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக என்ன தேவைன்னா நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிளேஸ் இருக்குங்கிறது தான் மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு ரைட் சைட்லேயும் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு கூட சில கொஷின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் தேவை நமக்கு. கீழ்நம்மண்டியில் செகண்ட் ஃபேஸு திருவண்ணாமலை. அடுத்து புதுசாக கொண்டு வந்தது 4 சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தென்காசியில் திருமலாபுரம். தென்காசியில் திருமலாபுரம் அப்படிங்கிற பகுதியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th பிளேஸாக நோட் பண்ணிக்கோங்க. 3 பிளேஸாக 4 பிளேஸ் முடிச்சிருப்பீங்க. 5வது பிளேஸாக தென்காசி திருமலாபுரம், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். அடுத்து திருப்பூரில் கொங்கல் நகரம். திருப்பூரில் கொங்கல் நகரம், இதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸ். திருப்பூர் கொங்கல் நகரம். கடலூரில் மருங்கூர். கடலூரில் மருங்கூர், இதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான். அடுத்து கிருஷ்ணகிரியில் சென்னானூர் அப்படின்னு ஒரு பகுதி. கிருஷ்ணகிரியில் சென்னானூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பகுதியுமே புதுசாக கொண்டு வந்த பகுதி 2024 எக்ஸ்கவேஷனில். மொத்தம் 8 பிளேஸ், அதில் 4 வந்து நியூ பிளேசஸ். அதனால் இந்த 4யுமே டேரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து மேட்ச் ஷீட்டோ இல்லை வந்து எந்த 2 பேர் கரெக்டு இல்லை எந்த 3 பேர் கரெக்டு இல்லை எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2024 தமிழ்நாட்டில் எக்ஸ்கவேட் பண்ணக்கூடிய பகுதி வந்து இந்த 8. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு 2024 எக்ஸ்கவேஷனில் தான் அதர் ஸ்டேட்லேயுமே எக்ஸ்கவேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதையும் மேட்ச் ஷீட்டில் கேட்கலாம். பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிகேஷன் ஆகலை. 2024 எக்ஸ்கவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதர் ஸ்டேட்டில் இம்ப்ளிகேஷன் ஆகலை. பட் 2025 பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரளா. அதர் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் முசிறி.
அதாவது ப்ரெசண்ட்டாக இதுக்கு வந்து பட்டணம்னு பேர். முன்னாடி முசிறின்னு இருந்துச்சு சேரர்களோட பீரியடில், இப்போ வந்து இதுக்கு வந்து பட்டணம்னு பேர். ஸோ கேரளாவில் இருக்கிற பட்டணம்ங்கிற ஏரியாவை அகழ்வாராய்ச்சி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க 2024. அதுக்கடுத்து ஒரிஷாவில் பாலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. ஒரிஷாவில் பாலூர் அப்படின்னு ஒரு பகுதி. ஆந்திராவில் வெங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். எல்லாமே கமெண்ட்டில் இருக்குது, பாருங்கள், பார்த்து எழுதிக்கோங்க தெரியலன்னா. கர்நாடகாவில் மஸ்கின்னு ஒரு பகுதி. ஸோ இந்த 4 பகுதியுமே அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் அகழ்வாராய்ச்சி பண்ணுறது தான் அவங்களோட பிளான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்டில் 5 கோடி ரூபாய் நிதியை அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற துறைக்காக ஒதுக்குனாங்கன்னா அது தமிழ்நாடு தான். அதுவும் 2024. புரியுதா? முதல்ல 5 கோடியை நிதியாக அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு ஒதுக்குன முதல் மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். புரியுதா? 5 கோடி ரூபாய், 5 crores ஃபண்டிங் டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் for the first time in India. In India, Tamil Nadu, the year of 2024. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 2024 சில பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த 2024 நடந்த அகழ்வாராய்ச்சியில் சில ஒவ்வொரு ஊர்லேயும் சில பொருட்கள் கிடச்சிருக்கும் இல்லையா, புது வகையான பொருட்கள். அது மட்டும் என்னங்கிறத பார்ப்போம். பொற்பனைக்கோட்டை ஃபஸ்ட்டு வந்து பொற்பனைக்கோட்டை நோட் பண்ணிக்கோங்க. கிடைத்த சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு பொற்பனைக்கோட்டையில் செங்கல் தளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட ஒரு மாடிகள் மாதிரி செங்கலால் கட்டப்பட்ட ஒரு சுவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரண்மனைக்கு தெற்கு பகுதியில் 280 சென்டிமீட்டர் நீளமும் 218 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட செங்கல் தளம் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு சுவர் மாதிரி செங்கல் தளம் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் ஆனால் இங்கே என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் இரும்பு ஆணிகள் கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இது வரைக்கும் இரும்பு ஆணிகள் அதிகமாக கிடச்சிருக்கும். நீங்கள் அகழ்வாராய்ச்சி பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே இரும்பு ஆணிகள் தான். ஆனால் இந்த இடத்துல பொற்பனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில் 2024 பண்ணும்போது செம்பில் செய்யப்பட்ட ஆணிகள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது முதன்முறையாக பொற்பனைக்கோட்டையில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு இது. ஸோ இது வரைக்கும் இரும்பு ஆணிகள் கிடச்சிருந்த நிலையில் பொற்பனைக்கோட்டையில் முதலாக செம்பு ஆணிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அஞ்சனக்கோல் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பொற்பனைக்கோட்டையில் 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அஞ்சனக்கோல்னால் என்னது அப்படின்னா, அந்த மை தீட்டக்கூடிய குச்சி, கண்ணோட இமைகளை மை தீட்டக்கூடிய அந்த குச்சி தான் வந்து அஞ்சனக்கோல். இந்த அஞ்சனக்கோல் 3 சென்டிமீட்டர் நீளத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா பொற்பனைக்கோட்டையில். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருங்கூருங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மருங்கூர். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மருங்கூரில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய காலத்தில் செம்பு காசு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு காசு, காப்பர் காயின் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுடுமண்ணால் செய்யப்பட்ட வட்டச்சில்லு கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்ட செம்பு காசும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட வட்டச்சில்லு, இது ரெண்டும் கிடச்சிருக்கு மருங்கூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிறத்தாலான கண்ணாடி மணி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பச்சை நிறத்தாலான கண்ணாடி மணி
ரொம்ப முக்கியமாக இது வந்து மக்களோட வாழ்விட பகுதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் மருங்கூர் பற்றி நம்ம பார்க்குற விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னானூர், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சென்னானூர். அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா சென்னானூரில் 1.292 கிலோகிராமில் 1.292 கிலோகிராம் 1.292 கிலோகிராம் எடை கொண்ட இரும்பாலான கலப்பையோட கொழுமுனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பாலான கலப்பையோட கொழுமுனை, தட் மீன்ஸ் இந்த பிளாஃப் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிளாஃப் தான், கொழுமுனை அப்படிங்கிறது பிளாஃப்னே நம்ம சொல்லலாம் டைரெக்டாக. அந்த பிளாஃப் அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இரும்பாலான கலப்பையின் கொழுமுனை 1.292 கிலோகிராமில். அடுத்து கீழடியில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்து நியூஸில் வந்துச்சு இங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக. அடுத்து கீழடியில் தாங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. நெடில் தாங்கிற ஒரு தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கீழடியில் கிடச்சிருக்கு. 9ஆம் கட்ட அகலாய்வில், 10ஆம் கட்ட அகலாய்வில், 2024 10ஆம் கட்ட அகலாய்வில். அதே மாதிரி கீழடியில் 9ஆம் கட்ட அகலாய்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே பிறந்த உடனே இறந்துருக்கும் போல், அந்த குழந்தையை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட எலும்பு கூண்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு ஒரு நியூஸ். குழந்தையுடைய எலும்பு கூடு அப்படிங்கிறது 2023 நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 9ஆம் கட்ட கீழடி அகழ்வாராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. கீழடியிலே தான் அதுவும் ஒரு குழந்தையுடைய எலும்புக்கூடு. 10ஆம் கட்டத்தில் தாங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கிடச்சிருக்கு. அடுத்து வெம்பக்கோட்டை பொறுத்த வரைக்கும் வெம்பக்கோட்டை போட்டுக்கோங்க. அடுத்தது விருதுநகர் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க 2024. இதில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மட்டும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பெண்ணின் தலைப்பகுதி. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இது போதும். மீதியை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இன்னும் ஒரு கிளாஸில் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நிறையா இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த சாப்டர் கம்ப்ளீட்டடாக. ஓகேவா? லோகேஷ் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்களா? இவ்வளோ நேரம் இருந்தீங்களா?